नमस्ते। क्लास 5 हिंदी लेसन 4 साटकेन। अरुणाचल प्रदेश में चौकान के मंडल कार्यालय में वल्लरी के पिताजी एक अधिकारी है। அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய சௌகான் அப்படிங்கக்கூடிய மண்டலத்தில் காரியாலய அப்படின்னா அந்த ஆஃபீஸில் அலுவலகத்தில் வல்லரியினுடைய அப்பா அதிகாரியாக வேலை செஞ்சிட்ருக்கார். इस बार उन्होंने दिल्ली से अपने परिवार को भी अपने पास बुला लिया है. ஸோ இஸ் பார் அப்படின்னா இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க, உன்ஹோனே அவர் வந்துட்டு தில்லியிலிருந்து அப்பனே பரிவார்க்கோ அவருடைய ஃபேமிலி, பரிவார்னா ஃபேமிலியை வந்துட்டு அப்பனே பாஸ் அவர் கூடவே என்ன பண்ணியிருக்காங்க, புலாலியாக அழைச்சிட்டு வந்திருக்காரு. कहांग दिल्ली की भीड़ भरी सड़कें, हॉर्न बजाते हुए कारें और बसें, आदमियों की लंबी लंबी कतारें और இப்போ எங்கே வந்து தில்லியில் வந்து எப்படி இருக்குது, பீட் பரி ஒரு கூட்டம் நிறைந்த சடக் அப்படின்னா ரோடு, ஹாரன் சவுண்டு கொடுக்கக்கூடிய கார்கள், பஸ்ஸுகள், ஆத்மியோங் அப்படின்னா மேன்ஸ் பீப்புள்ஸ், கி லம்பி லம்பி கதாரேங்னா கியூஸ், இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தில்லியிலேருந்து கஹாங் சவுகாம் அப்படிங்கக்கூடிய பிளேஸ் எப்படி இருக்கு, சவுகாம் காக்குலா அவர் சாந்த் வாத்தாவரன், அமைதியான வாத்தாவரன்னா சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. जिधर देखो हरियाली ही हरियाली और फूल ही फूल, यहाँ के लोगों के मुंह पर सदैव मुस्कान बनी रहती है. ஸோ ஜிதர் தேக்கோ எங்கே பார்த்தாலும் ஹரியாலி அப்படின்னா க்ரீனரியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பூக்களாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட முகத்தில் வந்து சதைவ் ஆல்வேஸ், முஸ்கான்னா ஸ்மைலியான ஃபேஸாக இருக்குது அவங்களோட ஃபேஸ் எப்போவுமே அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த சௌகானோட பிளேஸு. एक दिन वल्लरी को उसके मित्र सावधान ने अपने घर बुलाया. ஒரு நாள் வந்துட்டு வல்லரியினுடைய ஃப்ரெண்ட், மித்ர அப்படின்னா ஃப்ரெண்ட், சாவுதான் அவங்களோட ஃப்ரெண்டு பேர் வந்து சாவுதான், அப்பனே கர் அவனுடைய வீட்டுக்கு வந்து புலாயா அப்படின்னா அழைக்கிறான், வீட்டுக்கு வர சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. வல்லரி அப்பனே பிதாஜி கே சாத் சாவுதான் கே கர் கயி, வல்லரி அவங்க அப்பா கூட சேர்ந்து வித் கே சாத் அப்படின்னா வித் சாவுதான் கே கர் கயி, அவங்க அப்பா கூட சேர்ந்து சாவுதானோட வீட்டுக்கு போகிறாங்க. उस समय சாவுதான் கே பிதாஜி घर की सफाई कर रहे थे. அந்த சமயத்தில் சாவுதானுடைய அப்பா வந்து வீட்டை சஃபாயி கர் ரஹேனா சுத்தம் செய்து கொண்டிருந்தார். वल्लरी और उसके पिताजी को देखकर उन्होंने सफाई का काम छोड़ दिया और उन दोनों को स्वागत किया है. ஸோ அவர் வந்து வல்லரியும் உங்கள் அப்பாவையும் பார்த்துட்டு, தேக்கர் அப்படின்னா பார்த்துட்டு, உன்ஹோனே சஃபாயி கா காம் சோடுதியா அவர் சுத்தம் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு, சோடுதியா அப்படின்னா விட்டுட்டு, உன் தோனோங்கா ஸ்வாகத் கியா அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஸ்வாகத் அப்படின்னா வெல்கம் வரவேற்கிறாங்க. சாவுதான் கி மாதாஜி கை பிரகார் கே பக்வான் லே ஆயி, சாவுதானுடைய அம்மா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய வெரைட்டியாக இருக்கக்கூடிய பக்வான் அப்படின்னாக்கா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ், நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏ பக்வான் பகுத் ஸ்வாதிஷ்ட அப்படின்னா டேஸ்ட், பகுத் ஸ்வாதிஷ்ட வெரி டேஸ்டி, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வல்லரி அவுர் உஸ்கே பிதாஜி பக்வான் கானே லகி, வல்லரி அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு அந்த பக்வான் வந்து சாப்பிட்றாங்க. தபி வல்லரி நே தேக்கா கி சடக் பர் ஏக் சோபா யாத்ரா நிக்கல் ரஹி தி. ஸோ அப்போ வந்து வல்லரி வந்து பார்க்கும் பொழுது ரோட் சைடில், சடக் அப்படின்னா ரோட்டில் வந்துட்டு ஒரு வந்து ஊர்வலம் வந்து போயிட்டுருக்குது. சோபா யாத்ராமே பகுத் சே லோகுதே, அந்த ஊர்வலத்தில் வந்து நிறைய பீப்புள் வந்து இருந்தாங்க. குச் லோகுக்கே கந்தே பர் பால்கியோங் தி, அதில் கொஞ்சம் லோகுனா பீப்புள், அந்த கொஞ்சம் பீப்புளோட கந்தே அப்படின்னா ஷோல்டர் மேலே என்ன இருந்ததுன்னா பால்கியோங், அந்த பல்லக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த பல்லக்கு வந்து இருந்தது. இன் பால்கியோங் மே படி படியா ஒரு சுந்தர் சுந்தர் மூர்த்தியாக ரக்கி குயி. ஸோ அந்த பால்கியோங்கில் வந்துட்டு என்ன இருந்தது, படி படி பிக்காவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய மூர்த்தியாங் அப்படின்னா ஸ்டாச்சூஸ். சோபா யாத்ரா மே சப் லோக் நாச்தே காத்தே குயே ஜா ரஹே தே, அந்த ஊர்வலத்தில் வந்து எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க, டான்ஸ் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டு இருந்தாங்க. லோகமே பகுத் உற்சாகத்தா, மக்கள் வந்து ரொம்ப உற்சாகமாகவும் இருந்தாங்க. வல்லரி நே சாவுதான் சே பூச்சா ஏ லோக் கஹாங் ஜா ரஹே ஹே, வல்லரி வந்து சாவுதான்ட்ட வந்து கேட்குறாங்க, பூச்சா அப்படின்னா ஆஸ்க் கேட்குறது, ஏ லோக் இந்த மக்கள்லாம் வந்துட்டு கஹாங் ஜா ரஹே ஹே எங்கே போயிட்டுருக்காங்க, பகுத் பிரசன்ன தேக் ரஹி ஹே பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாவுதான் நே பதாயா, சாவுதான் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க,
अभी 1-2 दिन पहले ही हमारे गांव के लोगों ने நதி के किनारे एक मंदिर बनाया. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய கிராமத்து மக்கள் வந்துட்டு நதிக்கே கினாரே ஒரு ரிவர் ஷோர் சீஷோர் மாதிரி ரிவர் ஷோரில் வந்துட்டு ஒரு மந்திர் ஒரு டெம்பிள் வந்து கட்டியிருக்காங்க. ये लोग बौद्ध विहार से भगवान बुद्ध और उन्होंने शिष्यों को मूर्तियां लाए हैं. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த விகார் அங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா, பௌத்த ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ்லேருந்து பகவான் புத்தருடைய ஸ்டாச்சுவையும் அவங்களுடைய சிஷியர்களுடைய மூர்த்தியாக ஸ்டாச்சுவையும் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அவர் இன்கே மந்திர் லே ஜா ரஹே ஹே. ஸோ இதை வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா டெம்பிளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மந்திர் அப்படின்னா டெம்பிள். ஏ மூர்த்தியாங் 3 दिन तक उस मंदिर में रखी रहेंगे. ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து 3 நாள் வரைக்கும் அந்த டெம்பிளில் வந்து வச்சுருப்பாங்க. गांव के लोग इन मूर्तियों पर प्रतिदिन जल चढ़ाएंगे और उनकी पूजा करेंगे. ஸோ இந்த கிராமத்து பீப்புள் மக்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த ஸ்டாச்சுக்கு வந்துட்டு டெய்லியும் பிரதித்தின் அப்படின்னா டெய்லி எவ்ரிடே ஜல் சடாயா அதில் வந்து தண்ணீர் ஊற்றி பூஜை செஞ்சுட்டு வருவாங்க. क्या हम लोग भी शोभा यात्रा में सम्मिलित हो सकते हैं? வல்லரி பிதாஜி பூச்சா. வல்லரி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பிதாஜி கிட்ட வந்து கேட்குறாங்க, நம்மளும் வந்து இந்த யாத்திரால வந்துட்டு கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாங் ஹாங் அவசிய. அப்பா ஆன்சர் பண்றாங்க, எஸ் எஸ் கண்டிப்பா சல்லேங்கே கண்டிப்பா ஹம் சப் நம்ம யாத்திராக்கு வந்து போகலாம். சௌதான் கே பிதாஜி. சௌதானுடைய அப்பா வந்து சொல்றாங்க, போலே அப்படின்னா சொல்றாங்க. सब लोग शोभा यात्रा में सम्मिलित हो गए. நம்மளும் வந்து அந்த शोभा यात्रा வந்து கலந்துக்கலாம். शोभा यात्रा में लोग गाते बजाते हुए और नाचते कूदते हुए चले जा रहे थे. அந்த शोभा यात्राல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாட்டு பாடிட்டு பஜாத்தேனா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு நாச்தே டான்ஸ் கூஞ்சுதே ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்கி பிரசன்னதா கி திகானா நஹிதா. இவர்களுடைய உன்கி பிரசன்னதா அவர்களுடைய சந்தோஷத்திற்கு வந்து அளவே இல்லை. थोड़ी देर में शोभा यात्रा मंदिर के पास पहुंची. கொஞ்சம் நேரம் கழிச்சு சோபா யாத்ரா எங்கே போயிட்டு அப்படின்னாக்கா டெம்பிளில் வந்து ரீச் ஆயிட்டு, டெம்பிளுக்கு பக்கத்தில் ரீச் ஆயிட்டாங்க. मंदिर के झालधारी दीवारों बांग्स और बांग्स की चंपचिलियों से बनी हुई थी. ஸோ இங்கே பாங்ஸ் அப்படிங்கிறது வந்து பேம்பு. அந்த பாம்பு அந்த தீவார் அந்த வால் வந்து அந்த டெம்பிளோட வால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பேம்புவோட மரத்தினாலையும் அதனுடைய கப்பச்சியோங் அப்படின்னு சொன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய பலகைகளாலையும் வந்து அந்த சுவர் வந்து செய்யப்பட்டிருக்கு. बीच बीच में पेड़ों की हरी भरी टहनियां लगाई गई थी. बीच बीच அப்படின்னா இடையிடையே வந்து மரத்தினுடைய கிளைகளும் அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு. और कोंग्स कोंग्स कर उन पर रंग बिरंगी फूल सजा दिए गए हैं. ஸோ அங்கங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான பூக்களையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. इतना सदा और सुंदर मंदिर वल्लरी ने पहले कभी नहीं देखता था. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிளை வல்லரி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. देखते देखते भीड़ मंदिर के द्वार पर एकत्रित होने लगी. பார்க்க பார்க்க வந்து கூட்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் வந்துட்டு டெம்பிளோடைய துவாரா வழியால் ஏக்திரித் ஹோனே லகி உள்ள வந்து என்ட்ரு ஆகுறாங்க. बौद्ध भिक्षुओं ने मंत्र पढ़ते हुए इन मूर्तियों को पालकियों से उतारा और उन्हें मंदिर में रखा दिया. ஸோ பௌத்த மதத்தை சேர்ந்தக்கூடிய அந்த பிக்ஷுக்கள் அந்த பெரியவர்கள் இருப்பாங்களே அந்த குருமார்கள் வந்துட்டு மந்திரங்கள் வந்து படிக்கிறாங்க. அவங்க பால்கி அவங்கள சுமந்துட்டு வந்துட்டு அந்த பல்லக்கில் சுமந்து வந்து அந்த மூர்த்தி அவங்கள வந்து கீழே இறக்கி வைக்கிறாங்க. மந்திர்மே ரகாதையா டெம்பிளில் வைக்கிறாங்க. अब वे इन मूर्तियों की पूजा करने लगे. அப்போ அந்த மூர்த்தியோங்க வந்து பூஜா பண்ணுறாங்க. இன் பர் ஜல் சட்டானே லகே. நம்ம அபிஷேகம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மூர்த்தியாங்க வந்து தண்ணீர் ஊற்றி பூஜை பண்ணுறாங்க. हंसी खुशी के इस वातावरण में वल्लरी ने देखा कि लोग एक दूसरे पर बाल्टियों भर भर कर पानी डाल रहे हैं. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வல்லரி வந்து என்ன பார்க்குறாங்கன்னா மக்கள் எல்லாரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே பால்ட்டியோங்க அப்படின்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்து மேலே வந்து ஊற்றி டால்த்தேன் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க மேலே கொட்டுறாங்க.
वे एक दूसरे से चेहरों पर चावल का आटा भी लगा रहे थे. அப்புறம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுடைய சேகரா அப்படின்னா ஃபேஸ்ல சாவல் கா ஆட்டா அரிசி மாவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாவல் கா ஆட்டா வந்து லகாத்தே ஹே முகத்துல வந்து அரிசி மாவு பூசி ஒரு வாளி தண்ணியை வந்து அவங்க மேல ஊத்தி விளையாடுறாங்க. வள்ளரிக்கு ஹோலி கா யாத் ஆ கயி. வள்ளரிக்கு வந்து இதை பார்த்தோன்னையும் ஹோலியோடைய ஞாபகம் வந்து யாத் அப்படின்னா ரிமெம்பர் ஞாபகம் வருது. உஸ்னே சாவுதான் சே கஹா, சாவுதான் சொல்றாங்க, சாவுதான் பாயி லக்தா ஹை கி லோக் ஹோலி கா தியோகார் மனா ரஹே ஹை. சாவுதான் பையா இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, மக்கள் வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாவுதான் போலா, சாவுதான் வந்து சொல்றாங்க, தும்ஹே மாலூம் நஹி, உனக்கு தெரியாதா, ஆஜ் ஹமாரே யஹாங் சாட்கேன் கா தியோகார் ஹை, இன்னைக்கு எங்களுடைய சாட்கேன் ஃபெஸ்டிவல். ஆஜ் சே ஹமாரா நயா வருஷம் ஆரம்ப ஹோத்தா ஹை, இன்னையிலேருந்து எங்களுக்கான வருஷம் நியூ இயர் செலிப்ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ இயர் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆரம்பம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. वल्लरी ने बताया हमारे यहाँ भी होली से ही नया वर्ष आरंभ होती है. ஸோ வள்ளரி சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நியூ இயர் செலிப்ரேஷனை தான் ஆரம்பத்தை தான் நாங்கள் வந்து ஹோலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். होली के दिन हम लोग भी एक दूसरे के ऊपर रंगीन पानी फेंकते और मुंह पर गुलाल लगाते हैं. ஸோ ஹோலி அன்னைக்கு நாங்கள் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே அந்த ரங்கீன் அப்படின்னா கலர் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து தெளிப்போம். தென் முகத்தில் வந்து அந்த கலர் பொடியை வந்து பூசுவோம். தென் ஹோலி கே தூஸ்ரே தின் லோக் ஏக் தூஸ்ரே சே மில்னே ஜாத்தே ஹே. ஸோ ஹோலியோட மறுநாள் வந்து மக்கள் ஒவ்வொருத்தரை வந்து சந்திச்சுக்குவாங்க. उस दिन लोग घरों में कई प्रकार की मिठाइयाँ और नमकीन बनाते हैं और अतिथियों का स्वागत करते हैं. ஸோ அந்த நாள் அன்னைக்கு பீப்புள் வீட்டில் நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸு அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு பலகாரம்லாம் செஞ்சுட்டு அதித்தியோம் கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுவாங்க. சாவுதான் நே பத்தாயா, இப்போ சாவுதான் சொல்கிறாங்க, ஆஜ் சாம்கோ ஹம் லோக் பி அப்னே தாவு கே யஹாங் ஜாயேகே. இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நாங்களும் என்ன பண்ணுவோம், எங்களோட மாமா வீட்டுக்கு போவோம். தாவுவாங்க அப்படின்னா மாமாஜி. ஹமாரி தாயி ஜி நே பி விபின்ன பிரகார் கி பக்வான் பனாயேங்கே. எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து பக்வான் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செய்வாங்க. हम उन्हें प्रणाम करेंगे, நாங்கள் அவங்கள்ட்ட வந்து வணங்கிக்குவோம். ஆசீர்வாத் வே हमें ஆசீர்வாத் देंगे, அவங்க எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. कल मेरी बुआ जी और फे मेरे பூஃபா ஜி ஹமாரே யஹாங் ஆயேங்கே. நாளைக்கு வந்து எங்களோட அத்தை மாமாவும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. इतने में किसी ने वल्लरी को उसके पिताजी पर एक बाल्टी पानी डाल दिया. वे भीग गए. फिर तो लोग बहुत देर तक एक दूसरे पर पानी डालते रहे हुए சாட்கேன்னு மனாத்தே ரகே. ஸோ இதுக்கு இடையில வந்து வள்ளரியும் அவங்களுடைய அப்பாவும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரை வந்து எடுத்து ஒருத்தவங்க மேலே ஊற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மக்கள் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த தண்ணியை வந்து ஊற்றி அந்த சாட்கேன் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 दिन तक इसी तरह சாட்கேன் மனாயே ஜாத்தே ஹே. 3 நாள் வரைக்கும் இந்த மாதிரி அந்த சாட்கேன் செலிப்ரேஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. चाउदान ने बताया, चाउदान சொல்றாங்க, तीसरे दिन बौद्धम भिक्षु ने इस मूर्तियों को पुनः पालिकियों में रखकर बौद्धम विहार से जाएंगे. ஸோ மூணாவது நாள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பௌத்தம பிக்ஷு அந்த மந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த குருமார்கள் வந்துட்டு அந்த மூர்த்திங்களுக்கு வந்துட்டு ஒரு பூஜை செய்வாங்க. தென் அதை வந்துட்டு ரகர் பௌத்தம விகார் லேகையே அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, பௌத்தம விகாருக்கு வந்து போயிடுவாங்க. வஹாங் ஏ மந்திர பட்கரின் மூர்த்தியோங்கோ இன்கே ஸ்தான் பர் ரக் தேங்கே. அங்கே போய் அவங்க மந்திரத்தை படித்து இந்த மூர்த்தியங்களை வந்து அந்த பிளேஸில் வந்து வச்சிருவாங்க. चावदान के पिताजी ने बताया, चावदानुடைய அப்பா சொல்றாங்க, गांव के लोग फिर बौद्धम विहार जाएंगे और भिक्षुओं को भी बार बार दंडवत प्रणाम करेंगे. भिक्षु लोग के हमें ஆசீர்வாத் देंगे. இப்போ மக்கள்லாம் வந்து எங்க போவாங்க அப்படின்னா அந்த பௌத்தம விகாருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிக்ஷு கிட்ட வந்துட்டு அந்த ஆசீர்வாதங்கள் வணக்கம் தெரிவித்து அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க. தென் நீங்கள் வந்து ஒரு விஷஸ் கொடுத்துருக்காங்க. கேத்தி फूल फले तुम्हारी तुमके न हो कोई बीमारी,
हिल मिलकर सब नाचते गाएं नए जाल में குஷி மனாயேங். அதாவது கேத் அப்படின்னாக்கா வந்து ஃபீல்டில் வந்து பூக்களும் பழங்களும் நிறைஞ்சிருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது ஹெல் மில்கர் சேர்ந்து இருக்கும்போது சப் எல்லாரும் டான்ஸும் பாட்டுமா பாடி சந்தோஷமா இருக்கணும். நயே சால் குஷி மனாயேங்க, நியூ இயரை வந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷஸோட இந்த ஷார்ட் கேன் லெசனை வந்து முடிச்சிருக்காங்க. தன்யவாத்.